வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அந்த பெண்களை தவறாக வீடியோ எடுத்து அனுப்பக்கூடிய அந்த ரெட்டு அவர் தான் மருது அப்படின்னு அந்த இடத்துல மருதுவின் முகத்திரையை கிழிச்சு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட கொண்டு விட்றாங்க. நீங்கள் ரேவதிக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்களா, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு அந்த இடத்துல அவனுங்க முகத்திரையை கிழிச்சு கொண்டு விடணும்னு நம்ம ராஜராஜா பாட்டியா சாமுண்டேஸ்வரி புத்தி கட்டி இந்த மருது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிய ரேவதி வாழ்க்கையை சீரழிக்க உன்னை விட்டா வேற ஆள் கிடையாது. இப்போ பார்த்தியா, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி மாப்பிள்ளை, நல்ல வேலை இவனுக்கு முகத்திரையை கிழிச்சு நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம ராஜராஜா பாட்டியின் உண்மையான பேரே உங்கள் எம்டி கார்த்தி தான் அப்படின்னு சொல்லினாரு. அவருக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு, இந்த மருது பையனால் உன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு ரேவதி. ஏன்னா அந்த லேடிஸை வீடியோ எடுத்து அனுப்ப கும்பலை நீ ஒரு துணி கடையில் ட்ரெஸ் எடுக்க நேரம் மடக்கி பிடிச்சி அவங்க உன் உயிருக்கே உல வைக்க உன்னை தலையில் அடித்து ஆக்சிடென்ட் நடந்தப்போ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, பழசு மறந்துட்டு அதில் உன் புருஷன் தான் கார்த்தி அப்படின்னு கூட நீ மறந்து போன ரேவதி. உண்மையாட்டே கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிட்டு, பாட்டியோட பேரை என் தங்கச்சி பையன் இந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கார்த்தியை கெட்டி பிடிச்சி ஐ லவ் யூ நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. நம்ம கார்த்திகிட்ட போலீஸ் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், நீங்கள் அந்த கும்பலை பெண்களை சித்தரித்து வீடியோ எடுத்து அனுப்பக்கூடிய அந்த கும்பலை மடக்கி பிடிக்கணும் அப்படின்னு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே, அந்த கும்பல் தலைவர் ரெட்டு அப்படின்னு உள்ள பேரில் தான் இருக்கான். அவன் இங்கோடி தான் சுற்றிட்டு தெரியான். அவனுக்கு ஃபோன் காலெல்லாம் ட்ரேஸ் பண்ண நேரம் தான் தெரிஞ்சுது. இன்றைக்கி 6 மணிக்கு ஒரு இடத்துல அந்த கும்பலில் உள்ளவங்க சந்திக்கிறதாட்டு இருக்குது. நீங்களும் எங்கள் கூட வரணும் அப்படின்னு விரும்ப சார். சரி, அவனை மடக்கி பிடிக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என் மனைவி ரேவதியின் நிலைமைக்கு காரணம் அவன்தான். அவனை பிடிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் என் கூட வரங்க சார் அப்படின்னு அந்த அதிகாரிங்க நம்ம கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ரெட்டு தான் மருது அவர் நிற்கிறாரு. மருது எல்லாத்தையும் அடி தடியில் நிற்க நேரம் போலீஸ்காரங்க வந்தது தெரிஞ்சுட்டு அவங்க எப்படியாவது இந்த பெண்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பதில் நம்மளை போலீஸ்காரங்க பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அங்கே கண்ணரை மண்ணை தூவிக்கிட்டு நம்ம செய்யணும். அந்த ஒரு லேடியால் நம்மளுக்கு பிரச்சனை அந்த லேடியை உயிரை எடுக்கணும் அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருக்க நேரம் தான் எந்திரி கொடுக்காங்க. நம்ம கார்த்தியும் போலீஸ் அதிகாரியும் அவங்கள பார்த்த உடனே மருது மாஸ்கை போட்டுறாங்க. ஒரு கரடி மாஸ்கை தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க அடாவடியில் இறங்குறாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி மருதுக்கு முகத்தரை அவங்க முகத்தில் போட்டிருந்த அந்த மாஸ்கை எடுத்துக்கிட்டு தவறு நீ மாஸ்க் நம்ம மருதுவை அடித்து வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பொறுக்கி தான் நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க வந்தவனா அப்படின்னு அந்த இடத்துல சாக்காவுதே. எவ்வளோ தூரம் இருந்தால் என் மனைவி நிலைமைக்கு காரணம் நீ தான், இப்போ அவளை கல்யாணம் பண்ணதுக்கே நீ துணிஞ்சிட்டல அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட கொண்டு விட்றாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்திகிட்ட ஒரு பெரிய சவாலை வேற விட்டு துளைச்சிருக்காங்க. இந்த பாரு, பந்தக்கால் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டு அப்படின்னு பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்கும். அதில் நம்ம கார்த்தி பந்தக்கால் கீழே உள்ள போனதையும் தாங்கி பிடிச்சி நம்ம ரேவதியும் தாங்கி பிடிப்பாங்க. இது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கை வயிற்றுல புளியை கரைச்சி ஊற்றுனங்கனங்க இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பந்தக்கால் நடந்தாச்சு, இனி நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கண்டிப்பாக நான் நிச்சயதார்த்தத்தை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சவால் விட்டுருப்பாங்க. அப்போ தான் நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய மேடையில் நம்ம மருதுவுக்கு துளியை உரிச்சி கொண்டு விட்றாங்க. மாப்பிள்ளையை காணல, மாப்பிள்ளை எங்கே போனார் அப்படின்னு அந்த இடத்துல மருதுவை சாமுண்டேஸ்வரி தேடிட்டு இருக்க நேரம், நீங்கள் அவனை எங்கே தேடுறீங்க, அந்த பொறுக்கி பையன் இங்கே தான் இருக்கான், ரேவதியின் நிலைமைக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு போய் விட்றாங்க. இவன் ரேவதி இவன் தான் அந்த ஒட்டுமொத்த லேடிஸையும் துணி கடையில எல்லாம் வீடியோ பெரிய ஷாப்பிங் மால் இதெல்லாம் வச்சு அந்த லேடிஸுக்கு போட்டு
ஃபோட்டோயை நெட்டில் ஷேர் பண்ணக்கூடிய அந்த ரெட்டு இவன் தான், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படியே சாமுண்டேஸ்வரி வாயை பிளக்குறாங்க. என்னம்மா நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை எனக்கு இப்படியா அப்படின்னு வந்து நம்ம ரேவதியும் பார்க்குறாங்க. பயப்படாத ரேவதி, நான் இவனை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இவனால தான் உன் தலையில் இப்படி ஒரு காயம் ஏற்பட்டதுக்கும் காரணம் இவன் தான். இவன் வந்து நீ துணி கடையில் வந்து துணி எடுக்க போவோம், அங்கே இருக்க கேமரா வந்து லேடிஸ் ட்ரெஸ் மாற்றதை வந்து ட்ரையல் ரூமுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்து இந்த பொறுக்கி பையன்தான் வந்து நெட்டில் போட்டு வந்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருந்தான், ஷேர் பண்ணிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே வந்து என்ன இது, நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை, மருந்து நல்லவே நினச்சோம், இப்படி ஒரு கேடுகட்ட வேலையே செய்திருக்கானா. அதுவும் இல்லாமல் புரிஞ்சுக்கிடுங்க அத்தை, உங்கள் பொண்ணுக்கு தலையில் இப்படி ஒரு அடிபடுறதுக்கு காரணம் இவன் தான் ஆள் வச்சு ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருக்கான். ஏன்னா இவ வந்து நம்ம ரேவதி அந்த கும்பலுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தது தாங்காமல் தான் இப்படி ஒரு நிலைமை வந்து பண்ண வச்சுருக்கான். மொத்தத்தில் காரணம் இவன் தான் அப்படின்னு வந்து தொலியை உரிக்க நேரம் நம்ம ரேவதி அப்படியே போய் நம்ம மருதுவை அடின்னு வளைக்கிறாங்க. டே, எவ்வளோ தூரம் இருந்தால் என் தலையில் அடிபட்டு என் கணவரை கூட நான் மறக்க நிலைமைக்கு நீ வந்து கொண்டு போயிருப்ப, அதுக்கு பிறகு என் கழுத்தில் நீயே தாலிப்பட்ட பாப்பியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தொலியை உரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி, டேய் நான் உன்னை நம்புறதுக்கு இவ்வளோ தூரம் செய்துட்டேன், நானும் தூரத்து சொந்தம் அப்படின்னு வந்து உன்னை அந்த ராஜசேதுபதி குடும்பத்து மேலே இருக்க கோவத்தினால உன்னை மாப்பிள்ளையாக்கிறனோ என் மகளுக்கு அப்படின்னு வந்து நான் கங்கணம் கட்டினேன். ஆனால் அதுக்கு ஒரு நெத்தியடி குடிச்சிட்டேன். நல்ல காலம் என் பொண்ணுக்கு உன் கூட நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இந்த ராஜசேதுபதியோட பேரை கொண்டு வந்து இவனை என் கண்ணில் கொண்டு வந்து இவனுக்கு முகத்திரையை கிழிச்சிட்டாரு. சூரியகலா, இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, இப்போவே இங்கேருந்து போயிரு அப்படின்னு வந்து விரட்டுறாங்க. மருதுவை வந்து அதிகாரியை வந்து மடக்கி பிடிச்சிறாங்கன்னு சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா என்னம்மா பார்க்குற ரேவதி, இந்த உண்மையான பாட்டியோட பேரை என் தங்கச்சி பையன் இந்த உங்கள் எம்டி கார்த்தி தான், இவருக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொன்னார். அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, எங்கள் எம்டிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு. ஆமாம்மா, உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டில் உனக்கு கல்யாணத்துக்கு பிறகு நடந்த ஒரு விஷயமும் ஞாபகம் இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ளது தான் ஞாபகம் இருக்குது. அதனால தான் நாங்கள் உனக்கு வந்து ஞாபகம் இல்லாததை பயன்படுத்தி உங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மா கூட மேலே இருந்த பகை காரணமாக உனக்கு வந்து 2வது கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா அந்த வாரிசு வந்து உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கு, அதனால் அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு உள்ள வெறுப்பினால இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னார். அம்மா எனக்கு ஞாபகம் இல்லை, நீ ஒரு காரணத்துக்காக என் புருஷன்ட்டு இருந்து என்னை பிரித்து வச்சிருக்கிறியாம்மா, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, இப்போ மருது ஒரு கேடு கட்டவே அவனை கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துணிஞ்சிட்டல்லவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து ரேவதி வந்து கேட்குறாங்க. நம்ம ரேவதியை வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிற நேரம் சாமுண்டேஸ்வரி, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, உங்கள் மேலே உள்ள பகையினால் அந்த கேடு கட்டவன் மருத்துவ வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாக இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியே நம்ம ரேவதியையும் நம்ம கார்த்தியையும் சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம கார்த்தியை வந்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்கங்க சாமுண்டேஸ்வரி.